ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சித்தூஸ் புக் கஃபே. இன்றைக்கி நாம் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இந்த லைப்ரரி இந்த புக்கோடைய முதல் வீடியோ பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோடைய பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் திஸ் வீடியோ அண்ட் டேக் இட் டு எ மச் பிகர் ஆடியன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த மாதிரி வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இந்த லைப்ரரியோட இரண்டாவது பாகத்தில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க ஒரு கதையை எடுத்து உங்களுக்காண்டி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கதை பார்த்திங்கன்னா, ரியோ அப்படின்ற ஒரு 35 வயதுடைய ஒருத்தர் வந்து ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன மாதிரி ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் ஒரு செகண்டரி ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற டைம், அந்த மாதிரி டைமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் ஷாப்பை வந்து போக நேரிடுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் பேர் வந்து என்மோக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாப் பேர். ஸோ அந்த கடைக்கு வந்து இவர் ஏன் போகிறாருன்னா, அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சின்ன சண்டை அவங்க அம்மா கூட. ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு போக அவருக்கு இஷ்டம் இல்லாமல் அங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு இந்த என்மோக்கியான்ற ஒரு ஆன்டிக் ஷாப் அந்த கடைக்கு வந்து இவர் போகிறாரு. இவருக்கு ஒரிஜினலாகவே வந்து ஆக்சுவலாக ஆன்டிக் ஷாப் மேலே ஒரு பிரியம் இருக்கும் இவருக்கு. பழைய பொருட்கள், பழைய காலத்தில் யாரும் யூஸ் பண்ண பொருட்கள், அதுக்கு மேலே வந்து இவருக்கு வந்து ஒரு அவருக்கே தெரியாத பை பர்த் வந்து அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷாப் வந்து அன்றைக்கி அவர் போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஷாப் ஓனர் வந்து இருக்காங்க. இவர் போய் பார்த்துட்டு எல்லா பொருளையும் பார்த்துட்டு ஒரே ஒரு சில்வர் ஸ்பூன் வந்து அங்கேருந்து எடுத்து இவர் வாங்குறாரு காசு கொடுத்து. அந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன என்கிரேவிங் இருக்குது. அது வந்து லேம்ப் இருக்குல்ல, ஷீப், அந்த ஷீப்புடைய தலை மட்டும் அதில் தலைனில் அந்த ஷீப்பை வந்து அதில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பூனில். ஸோ அந்த ஸ்பூன் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிடிச்சிருந்துருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து அது வந்து எடுத்துக்கிறாரு அவர் அங்கேருந்து. ஸோ இப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்கும். அந்த ஸ்பூனை வந்து அவர் வாங்கிட்டு வர்றாரு. அந்த ஸ்பூன் வாங்கினதுலேருந்து அதுக்கப்புறம் நிறைய தடவை அந்த கடைக்கு வந்து அவர் வந்து விசிட் பண்ணுறாரு. எப்போல்லாம் அவருக்கு வந்து நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு அவர் போயிட்டு அந்த கடையில் பார்க்குறது, அந்த கடையில் என்ன நடக்குது, அந்த கடையில் எதுனா அவர் பிடிச்சது இருக்கான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த ஷாப்போட ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எபிகவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த கடையில் இவர் அந்த ஸ்பூன் வாங்கினதுலேருந்து அவருக்கு வந்து அப்போது என்ன தோணுன்னா, இந்த ஸ்பூன் வந்து இங்கிலாண்டில் வந்து யாரோ ஒரு ராஜாவால் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அந்த கடை ஓனர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன தோணுன்னா, ஸோ இந்த ஸ்பூன் வந்து அந்த காலத்தில் யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணி இதை வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில எண்ணங்கள்லாம் அவருக்கு தோணும். ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்பூன் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு தாட்ஸ்குள்ளே அவர் போவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் அவர் ஒர்க் பண்ணுற மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், ஃபர்னிச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியில் ரொம்ப வந்து ரொட்டீனான ஜாப் தான். அக்கௌண்ட்ஸ் டீமில் அவர் ஒர்க் பண்ணுவார். அவருடைய பாஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவரோட பல மடங்கு சம்பளம் வாங்கினாலும் அவரால் வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்க சாஃப்ட்வேரோ புதுசாக பண்ணியிருக்க விஷயங்களோ அவரால் ஹேண்டில் பண்ண தெரியாது. அதனால இவர்கிட்ட தான் எந்த ஹெல்ப்னாலும் அவர் கேட்டு அவரோட வேலையை முடிச்சுப்பார். ஸோ அந்த சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஆஃபீஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஜாப் தான், ஈஸியான ஜாப் தான், பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அவர் வந்து எப்போ அந்த ஆன்டிக் ஷாப்புக்கு போயிட்டு வந்து அவர் ஒரு ஸ்பூன் வாங்கினாரோ அப்போலேருந்து அவருக்கு ஒரு தாட் என்ன இருக்குன்னா, நம்மளும் ஓனாக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் இல்லை ஆன்டிக் ஷாப் வந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளும் அந்த பிஸ்னஸ்குள்ளே போகணுன்ற ஒரு ட்ரீம் மட்டுமே இருக்கும். அது வந்து ட்ரீமாகவே இருந்துருமோன்னு சொல்லி அவருக்கு எப்போயுமே வந்து மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு அவங்களுடைய இப்போ இருக்கிற ரியோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கதையில். ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் எப்படி மீட் பண்ணுவாருன்னா, ஒரு நாள் வந்து இவர் ஜப்பானில் காமகுரான்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து இவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பீச், நியர்பை பீச்சுக்கு போயிருப்பார். அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இப்போ கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க நேம் வந்து ஹீனான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து இவங்க முதல் முறை சந்திக்கிறாங்க பீச்சில். எப்படின்னா, பீச்சில் அவங்க வந்துட்டு பீச்சில் சாண்ட் இருக்குல்ல, அந்த சாண்டை வந்துட்டு ஏதோ ஜல்லடை பண்ணுற மாதிரி ஒரு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு அப்படியே மண்ணை கோதி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க வந்துட்டு ஏதோ தொலைச்சிட்டாங்க போலையே அப்படின்னுட்டு இவர் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, எதுவும் தொலைஞ்சிடுச்சா, அது ஓகே அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது வந்து என்னோடய வேலை, நான் வந்து கிளாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பீச்சஸில் தான் வந்து பீச்சோட சாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கிடைக்கும். கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, கண்ணாடி துகள்கள். அது வந்து எப்படி இங்கே ஷோருக்கு வருதுன்னா, ஷிப்பெல்லாம் போகுதில்ல, ஷிப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷிப்பிலேருந்து
போடப்படுற பாட்டில்கள் இல்லை வேற நாட்டில இருந்து த்ரோ பண்ணுற கார்பேஜ், அதில் கண்ணாடி எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் போடுறாங்க. ஸோ அந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாமே வந்து கடலில் ட்ராவல் ஆகி அது உடஞ்சோ எப்படியோ ஒரு வகையில் வந்து இங்கே வந்து சேருது இந்த கடற்கரைக்கு. ஸோ அப்படி வந்து சேர்ந்த கண்ணாடி வந்து உடஞ்சி போய் துகள்களாக வந்து மண்ணோட மண்ணாக கலந்து போயிருக்கும். அதை வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணி அதில் சில அக்சசரிஸ் பண்ணுறாங்க. அக்சசரிஸ்னால் என்ன மாதிரினா, இப்போது ஜுவல்ஸோ இல்லை வந்து பொண்ணுங்க போடுற சில அக்சசரிஸ், அந்த மாதிரி ஐட்டம் வந்து இவங்க அந்த சீ கிளாஸை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு அக்சசரிஸ் பண்ணி பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாபி மாதிரி அப்போதைக்கு அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ இவர் கேட்டப்போ இந்த மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சீ கிளாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இந்த மாதிரி அவர் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்ட்டு அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்ன ரெட் கலரில் ஒரு சீ கிளாஸ் துகள்கள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி ரெட் கலர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கிறது, அதை எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் முதல் சந்திப்பு அவங்களுக்கு. அதுக்கடுத்து ஒரு கொஞ்ச நாள், ஒரு 1 வீக் கேப்லேயே திரும்ப வந்து இவங்க டோக்கியோவில் வந்துட்டு ஒரு ஆன்டிக் ஃபேர் நடக்குது. அங்கே வந்துட்டு திரும்ப இவர் போகும்போது அங்கே இவங்களை சந்திக்க நேரிடுது. ஸோ அப்போ வந்து இவர் வந்து திரும்ப நம்ம பார்த்துட்டோமே அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு காஃபி ஷாப் போகலான்ட்டு 2 பேரும் காஃபி ஷாப் போகிறாங்க. ஸோ அப்படி தான் இவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எனக்கு நம்ம இது வரைக்கும் படித்த புக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இருந்திருக்குமான்னு தெரில. ஸோ இது ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த அவங்களோட பண்ணுற ஒர்க்குமே சரி, அந்த ஹீனான்றவங்க அண்ட் இவங்க மீட் பண்ணுற விதம் இதெல்லாமே வந்து புதுசாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அந்த மாதிரி தான் அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் சில ரைட்டிங் இருக்குது, அதை வந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவருக்கு எதனால அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா, அவங்க சொல்லியிருப்பாங்க நேச்சர்ஸ் ஓன் பாலிஷ்டு ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட். ஸோ அந்த நேச்சருடைய ஆர்ட் மாதிரி தான் இந்த கண்ணாடி துகள்களும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா யாரோ எங்கேயோ தூக்கி போட்ட ஒரு பாட்டில் வந்து அந்த கடலில் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி அந்த கடல் அலைகள் பட்டு அது வந்து ரப்பாகி ரொம்ப ஸ்மூத்தாகி அது வேற ஒரு தன்மை அடைஞ்சு இந்த நம்மளோட பீச்சோடைய கடற்கரைக்கு வந்து சேருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி கண்ணோட்டத்தோட இவங்களும் பார்க்குறாங்க. சி சீஸ் த வேர்ல்டு த சேம் வே ஐ டூ வித் த சேம் ஐ. ஏன்னா இவருக்குமே வந்து பழைய காலத்து பொருட்கள் மேலே ஒரு பிரியம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸோ இவருமே வந்துட்டு எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருட்கள் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து அவருக்கு எப்படி ஒரு இஷ்டமோ அது மாதிரியே அவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற சில விஷயங்களை பார்க்குறாங்கன்னு இவருக்கு முதல்ல வந்து அவங்கள வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து என்னென்னா, இப்போது இவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இவங்களும் சேர்ந்து ஃபன் வித் மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் வந்து நடக்கும். அந்த கம்யூனிட்டி ஹவுஸில் நடக்கும். நம்ம கம்யூனிட்டி ஹவுஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, அங்கே கம்யூனிட்டி ஹவுஸில் தான் வந்து லைப்ரரி லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி ஹவுஸில் வந்துட்டு இந்த லெக்சர் டாக் நடக்குதுன்ட்டு இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவரையும் கூட்டிகிட்டு அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போவாங்க. அங்கே வந்துட்டு இவங்க பண்ணுற ஹாபிக்கு சம்மந்தமாக வந்துட்டு ஒரு லெக்சர் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காண்டி போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே போனனால தான் இந்த கம்யூனிட்டி ஹவுஸில் இருந்துட்டு திரும்ப வெளியில் வரும்போது இவர் வந்து அந்த லைப்ரரி அங்கே பார்க்க நேரிடும். ஸோ அப்படி தான் இவர் வந்து அந்த லைப்ரரிக்கு போக நேரிடும். அங்கே இருக்கிற கம்யூனிட்டி லைப்ரரி, அந்த நெய்பர்ஹுட், அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீனா இருக்காங்கல்ல, ஸோ அந்த நெய்பர்ஹுட்டில் தான் இந்த கம்யூனிட்டி ஹவுஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் வந்து மாடியில், அங்கே நிறைய கிளாஸஸ்லாம் வந்து டீச் பண்ணுவாங்க ஜென்ரல் பப்ளிக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரியிலேருந்து தான் வந்துட்டு நம்ம பழைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாத்துக்குமே அங்கே ஒர்க் பண்ணுற சீஃப் லைப்ரரியன் வந்து ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த புக் வந்து அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய விதத்தில் வந்து அது அமையும். ஸோ இவருமே வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரிக்கு போக நேரிடுது. ஸோ அங்கே போயிட்டு சீஃப் லைப்ரரியன் மிஸ் கொமாச்சின்னு சொன்னோம்ல, ஸோ அவங்கள போய் பார்க்க நேரிடுது. அங்கே பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரீம் இருக்குது, நான் என்னுடைய ரொம்ப ரொட்டீனான வேலையை விட்டுட்டு நான் வந்து பிஸ்னஸ்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். எப்படி வந்து நான் வந்து ஹவு கேன் ஐ குவிட் மை ஜாப் அண்ட் கோ இன் டு த பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்பாரு. ஸோ அப்படி கேட்கும்போது இவங்களுக்குள்ள சில டிஸ்கஷன் போகும். ஸோ அதில் வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடைய ஓன் ஆன்டிக் ஷாப் நான் ஓப்பன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆனால் அந்த இதுக்கானது வந்து என்னால் உடனடியாக செய்ய முடியாது. என்னால் ஃபண்டு ரைஸ் பண்ணணும், ஃபண்டு வந்து செக்யூர் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்காண்டி என்னுடைய லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஆனால் அது எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஒரு நாள் இதை நான் பண்ணுவேன், ஒரு நாள் இதை நான் பண்ணுவேன்னு சொல்ல
இது வந்து வெறும் கனவாகவே போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னும் சொல்லுவார். அதுக்கு இந்த லைப்ரரியன் கொமாச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் இதை பண்ண போகிறேன், ஒரு நாள் இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறதே வந்துட்டு இந்த ட்ரீமை வந்து உயிரோட வைக்குது. இட் கீப்ஸ் த ட்ரீம் அலைவ். ஸோ நீங்கள் ஒரு நாள் நான் பண்ணுவேன்னு சொல்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல சொல்ல த ட்ரீம் இஸ் நாட் ஓவர். மேபி அது வந்து கனவாக மட்டுமே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கனவை நோக்கி அதை 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 நினச்சி அதை பற்றி யோசித்து ஒரு கனவை நோக்கி நீங்கள் போகும்போது அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுமே ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அதை நம்ம பண்ண போகிறோம் நினச்சிட்டு இருக்கிறதுமே ஒரு சந்தோஷமான ஒரு வழிமுறை தான் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் இவருக்கு தோணும், ஓ இப்படி கூட நம்ம வந்து அதை நினச்சிக்கலாம் போலயே அப்படின்னு அவர் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த லைப்ரரியன் வந்துட்டு கடன்னு கம்ப்யூட்டரில் டைப் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து அவங்க டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவர் கையில் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸோடைய லிஸ்ட் இருக்கும். எந்தெந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்துட்டு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி ஹவு டு ஓப்பன் யுவர் ஓன் ஷாப், ஹவு டு டூ அ பிஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு 4-5 புக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் கடைசியில் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு வார்ம்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா எ கார்டனர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கியூரியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் அஸ்டானிஷிங் ஆன்சர்ஸ். ஸோ இவர் நினைப்பார், இது ஏதோ ஒரு மிஸ்டேக்கு, அவங்க தெரியாமல் இந்த புக்கை நமக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் நினைப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து போயிட்டு புக் செல்ஃபில் போயிட்டு இவங்க கொடுத்த லிஸ்ட்டெல்லாம் தேடி அந்த 4-5 புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவார். அதுக்கப்புறம் இவங்க கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்துட்டு லைப்ரரிக்கு வந்துட்டு ஏதோ புக் எடுக்க வருவாங்க. ஸோ இவர் வந்துட்டு அவங்க தானே அந்த இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக அந்த நெய்பர்ஹுட்டில் வந்து வாழ்கிறவங்க. அவங்களால தான் இங்கே வந்து மெம்பர்ஷிப் கார்டு இருக்கும். ஸோ அவங்களால தான் புக்கை வந்து பாரோ பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு இவர் இந்த ஒரே ஒரு புக்கை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட நேமில் வந்து பாரோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து இந்த ஹவு டு வார்ம்ஸ் ஒர்க் அதை மட்டும் தான் வந்துட்டு எடுத்து கொடுப்பார். அது ஏதோ அவருக்கு ஜஸ்ட் பை கட் ஃபீலிங் வந்து சரி இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த புக்கை மட்டும் பாரோ பண்ணுறதுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்டை கொடுப்பாரு. ஸோ அடுத்து கிளம்ப போகும்போது லைப்ரரின்னு சொல்லுவாங்க, வெளியில் வந்து ரெஜிஸ்டரில் டைம் வந்து நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்கன்னு என்ட்ரு பண்ணிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஸோ வெளியே வந்து அவர் என்ட்ரு பண்ணும்போது பார்த்தா அங்கே வந்து ஒரு நியூஸ் லெட்டர் இருக்கும் அந்த டேபிள் மேலே. ஸோ அந்த நியூஸ் லெட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைப்ரரியோட நியூஸ் லெட்டரு. அதில் வந்து ஒரு லீஃப்லெட் மாதிரி இருக்கும். அந்த லீஃப் லெட்டரில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்து கஃபே ஷாப்பை ரன் பண்ணுறவர் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க ஆக்சுவலாக இந்த லைப்ரரியனு. ஸோ அவர் வந்து ஒரு பூனையை வந்து கையில் வச்சுக்கிட்டு அந்த கஃபே ஷாப்போட நிற்கிற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக கஃபே ஷாப்னால் அது வந்து புக் ஷாப்பு தான். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கேட்ஸ் இருக்கும், நிறைய பூனைகளை வந்து அவர் வளர்ப்பார் அங்கே உள்ள. ஸோ அந்த கடை பேரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்ஸ் நவ் அப்படின்றது தான் அந்த கடை பேரே. இன்னொரு திங் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இவருக்கு வந்துட்டு அந்த லைப்ரரியன் வந்துட்டு ஒரு சின்ன ஃபில்டர்டு டாய் வந்து கொடுப்பாங்க. இட் இஸ் அ போனஸ் கிஃப்ட் டு கோ வித் யுவர் புக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து எப்பயுமே யாருக்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணாலும் அது கூட வந்து அந்த ஃபில்டர்ட் டாய் அந்த யானில் வந்துட்டு நீடிலிங் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி உருவாக்குவாங்க. ஸோ அதுதான் இந்த லைப்ரரியன் வந்து எப்பயுமே வந்து அவங்கள அப்படி தான் காட்டியிருப்பாங்க இந்த புக் ஃபுல்லாகவே. அவங்க வந்து லைப்ரரியன். ஸோ அவங்க சீட்டில் உட்காந்து அவங்க நீடில் வச்சு அந்த பொம்மை மேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட ட்ராவரில் ஓப்பன் பண்ணாங்கன்னா எக்கச்சக்கமான குட்டி குட்டி அழகான பொம்மைகள் தான் இருக்கும் அவங்க மேக் பண்ணது. ஸோ யாருக்கெல்லாம் அவங்க புக் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பொம்மையும் கூட கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த புக்கில். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூனை, ப்ரௌன் கலரில் ஒரு பூனை, பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி ஒரு பூனை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. இவர் நினச்சிப்பாரு, என்னை பார்த்தா நான் வந்து கேட்டை வந்து எனக்கு பிடிக்குன்ற மாதிரியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவராக நினச்சிப்பாரு. ஸோ அந்த புக்கை பாரோ பண்ணிவிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ரூமில் வந்துட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு படித்து பார்க்கலான்னு எடுத்து திறந்து பார்ப்பாரு. அந்த புக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த என்சைக்ளோபீடியாலாம் இருக்குல்ல, அதில் இருக்க மாதிரி நல்லா அந்த வலுவலு பேப்பரில், ஸ்லைமி பேப்பரில் அழகாக அந்த குட்டி குட்டி இலஸ்ட்ரேஷன்ஸ்லாம் போட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஒரு சிம்பிளான பேசிக் கொஸ்டின்ஸ் மாதிரி அந்த புக் ஃபுல்லாகவே இருக்குது. அது வந்து கார்டனிங் ரிலேட்டட் புக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன கொஸ்டின் கேட்டு அதிலே கிட்டே வந்து ஆன்சர்ஸ் போட்டு பக்கத்தில் ஒரு சின்ன அழகான இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒய் ஆர் ட்ரீஸ் ஸோ பிக், ஒய் கேன் கிராஸ் பி மோன், ஒய் டூ சம் பீப்புள் டாக் டு பிளான்ட்ஸ், இஸ் இட் ட்ரூ தட் சன்ஃப்ளவர் ஹெட்ஸ் ஃபாலோ த சன். இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள், சிம்பிளான விஷயங்கள் நம்ம லூசுத்தனமாக எப்போயாவது யோசிப்போம்ல, ஏன் வந்து மரங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன் வந்து சில பூச்சிகள் வந்து இவ்வளோ சத்தம் எழுப்புது, அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தோணும்ல, சிம்பிளான விஷயங்கள்.
ஸோ அதை பற்றி இந்த புக்கு இருக்குது. ஸோ இதை படித்து பார்க்க அவர் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அதில் ஒரு சாப்டர் வந்து ரொம்பவே பெக்குலியராக இருந்துச்சு, நமக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாப்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிலோ த கிரவுண்ட். அதில் ஹவு டு வார்ம்ஸ் ஒர்க், வேர் டு ரூட்ஸ் கோ, ஹவு மச் ஆஃப் அ பிளான்ட் இஸ் இன் இட்ஸ் ரூட்ஸ், இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்குது. ஸோ அதில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. எப்படின்னா எர்த்து வந்து எர்த்தோட நம்ம பூமியை வந்து அப்படியே வந்து அந்த பிளான்ட்டை வந்து பிரிக்கிற மாதிரி, தரைக்கு மேலே உள்ள பாகம் தரைக்கு கீழே உள்ளது. ஸோ தரைக்கு கீழே அதோட ரூட்ஸ் இருக்குது அந்த பிளான்ட்டுக்கு இல்லை ட்ரீக்கு. ஸோ அதுக்கு தரைக்கு மேலே அதோடைய ஸ்டெம் இருக்குது, மரம் இருக்குது, அந்த இலைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as I gaze at an illustration of a tree and its root system, with the earth, the dividing line between what is above and what lies below, I am struck by a thought. Most of the time we humans only look at the flowers or fruit of a plant because we live above ground. நம்ம எப்பயுமே வந்து நிலத்துக்கு மேலே தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ நமக்கு என்ன ஃபோக்கஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு அந்த பழம் தேவையா, அந்த பூ தேவையா, அதை தான் நம்ம வந்து பார்க்குறோமே தவிர நிலத்துக்கு அடியில் உள்ள அதோடைய ரூட்ஸ் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அன்லெஸ் அது நமக்கு ப்ரியாரிட்டியாக இருந்தால் மட்டும். ஸோ சில பிளான்ட்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து முக்கியமாக படுது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை கிழங்கு வகைகள், தரைக்கு கீழே வாழக்கூடிய, கீழே கிடைக்கக்கூடிய பொருட்கள், அந்த நேரத்தில் மட்டும் நம்ம நிலத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறோம். ஸோ அதை பற்றி என்ன இவருக்கு டக்குன்னு தாட் வருதுன்னா, நமக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பிளான்ட்டுக்கு தரைக்கு மேலே உள்ளதும் முக்கியம், தரைக்கு கீழே உள்ளதும் முக்கியம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான், அதனுடைய ஃபுல் பாடியுமே வந்துட்டு அதுக்கு முக்கியமானது. அதை பற்றி டக்குன்னு இவருக்கு ஒரு யோசனை வரும். Yet from a plant's perspective, above ground and below ground are equally important and in perfect balance. Humans only see what suits them most and make that their main focus. But for plants, both are main. ஸோ இதை படித்ததுமே அவருக்கு வந்துட்டு, மனுஷங்களாகிய நம்ம வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு செடியுடைய, ஒரு மரத்துடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா அதுக்கு ரெண்டுமே முக்கியம். இது வந்து இவருக்கு இன்னொரு தாட்டோட டக்குன்னு போய் கனெக்ட் பண்ணும். அன்னைக்கு நியூஸ் லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, லீஃப் லெட்டர். ஸோ அதில் கூட அந்த ஒருத்தர் புக் ஷாப் வச்சுருப்பாரு, அங்கே சுற்றி கேட்ஸுமே அவர் வளர்ப்பார் அந்த புக் ஷாப்பில். ஸோ அதனுடைய ஞாபகம் வரும். அவருடைய இன்டர்வியூ வந்து இவர் தேடி பார்த்துருப்பாரு. அதில் இவர் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பார். என்னென்னா பேரலல் கெரியர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். என்னென்னா அவர் வந்து யூஸ்வலாக 5 days இன் அ வீக் வந்து நார்மலாக ஆஃபீஸ் போகக்கூடிய ஒரு ஒர்க்கர். ஆனால் மீதி இருக்க 2 நாள் வந்து இவருடைய புக் ஷாப்பை பார்த்துக்கிட்டு இந்த வேலையுமே அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ வீக் டேஸில் வேலைக்கு போனாலுமே அவருக்கு இன்னொரு பிஸ்னஸும் பண்ணுறாரு, அதுவுமே பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி என்ன சொல்லுவாருன்னா, மை மைண்ட் ஜம்ப்ஸ் டு த ஆர்டிக்கல் அபவுட் பேரலல் கெரியர்ஸ் வேர் ஈச் ஜாப் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, நெய்தர் இஸ் செகண்டரி. தட்ஸ் வாட் யசுஹாரா ஹேட் செட். Plants have work to do above and below ground, and their work in one area complements the other. Maybe it is the same with having an office job and running a store. Is that what Yasuhara is doing? What if I could do it too? How do I combine them? That is the question. ஸோ இவருக்கு ஸ்ட்ரைக்கிங் தாட் வந்துடுது. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன மாதிரி அவர்னால 2 வேலை ஒரே டைமில் பண்ண முடியுது, பேரலாக ரன் பண்ண முடியுது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வேலை இன்னொன்றுக்கு சலிச்சது கிடையாது, இன்னொன்றுக்கு எந்த வகையிலையும் கம்மி கிடையாது. எப்படி பிளான்ஸுக்கு வந்து நிலத்துக்கு மேலே இருக்கிறதும் முக்கியம், கீழே இருக்கிறதும் முக்கியமோ, அதே மாதிரி அந்த யசுஹரா அந்த புக் ஷாப் ரன் பண்ணுறவருக்கு அவர் பண்ணுற ஆஃபீஸ் ஒர்க்கும் முக்கியம், அதே மாதிரி இந்த ஸ்டோரும் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னது இவருக்கு டக்குன்னு மனசில் பட்டு அப்போ தான் டிசைட் பண்ணுவார், நம்ம கண்டிப்பாக இந்த புக் ஷாப்பை போய் விசிட் பண்ணுவோம், அவரை போயிட்டு அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்போம், இது வந்து நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் முடிவு பண்ணுவார். அந்த கேட்ஸ் நவ் புக் ஸ்டோரை நோக்கி இவர் வந்து அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. ட்ரெயினில் போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாரு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைட் மிட் டிசம்பர், ஸ்னோ இஸ் ஃபாலிங். ஸோ அன்றைக்கி அவர் அந்த கடையை தேடிட்டு நடந்து போகிறாரு. அப்போ வந்து டிசம்பர் மாதத்தில் அப்படியே மெதுவாக பனி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருந்தது நம்ம ரீட் பண்ணும்போது. ஸோ அவர் அந்த கடையை தேடி போகிறாரு. ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் போய் அங்கே ஒரு ஒயிட் ஹவுஸ் இருக்குது. அதில் அந்த ப்ளூ கலரில் ஒரு சைன் போர்டு மாட்டியிருக்காங்க. அதில் எல்லோ கலரில் அந்த பூனை உடைய ஐகான் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஸோ கேட்ஸ் நவ் புக் ஸ்டோர்னு அதில் எழுதியிருக்கு. அவர் அங்கே ரீச் ஆகிட்டு அந்த விண்டோ கதவு திறந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் நல்லா வார்மாக இருக்குது. உள்ளே வந்து சுற்றி ஃபுல்லாக புக் செல்ஃபு, ப்ளஸ் அது வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஷாப் ப்ளஸ் புக் ஸ்டோர் அண்ட் ஃபுல் ஆஃப் கேட்ஸு. அங்கே ஆல்சோ தே சர்வ் சம் ட்ரிங்க்ஸ் லைக் பியர். ஸோ அந்த இன்டர்வியூலேயுமே அவர் சொல்லியிருப்பார், இது வந்து ஒரு அவர் வாழணும்னு நினைக்கிற மாதிரி வாழ்கிறது, சரவுண்டட் பை புக்ஸ், கேட்ஸ் அண்ட் பியர்.
அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களுமே அவருக்கு சுற்றி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த யசுஹரான்றவரை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ இவர் அங்கே ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுவார், சும்மா புக் ஷாப்புக்கு வந்து புக் தேட வந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஹெசிடேஷன் இருக்கும்ல, வந்ததுமே டேரெக்டாக எப்படி போய் அவர்கிட்ட பேசுறது அப்படின்ட்டு சும்மா அங்கே சுற்றிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு ஹாட் காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ இவரே நினச்சிப்பாரு, எதுக்கு வந்தோமோ அதை பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கோமே, வந்து காஃபி குடிக்க தான் வந்தேன், அங்கே இருக்க பூனைகளுக்கு இவர்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிப்பார். ஸோ அதுக்கப்புறம் தைரியம் வந்து இவர் போயிட்டு அந்த ஓனர்கிட்ட போயிட்டு பேசுவார், உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கா, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. அவர் வந்துட்டு கண்டிப்பாக பேசலாம். அப்புறம் இவர் சொல்வார், இந்த மாதிரி இந்த லைப்ரரியன் தான் வந்து எனக்கு லைப்ரரியன் தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவார். ஸோ ஆக்சுவலாக லைப்ரரியன் சஜஸ்ட் பண்ணல, அந்த நியூஸ் லெட்டரில் பார்த்து இவராக இந்த தேடி வந்திருப்பார். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கேட்பாரு, உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன், அதில் வந்து நீங்கள் பேரலல் கெரியர்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து பாசிபிலிட்டி, ஹவு இட் இஸ் பாசிபிள், அந்த மாதிரி இவர் கேட்குறாரு அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் இவர் என்ன கேட்குறாருன்னா, இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா, உங்களால் வந்துட்டு வேலைக்கும் போயிட்டு இந்த ஷாப்பையும் ரன் பண்ணிட்டு எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுது, இது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இது ஒரு பெரிய பேர்டன் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், கிடையாது, இது வந்து எனக்கு பேர்டனாக ஃபீல் ஆகலை, இட் மேக்ஸ் மீ ஃபீல் நெய்தர் இஸ் எவர் டூ மச் ஆஃப் அ பேர்டன். ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக தான் இருக்கே தவிர எனக்கு எப்பயுமே வந்து அது பேர்டனாக ஃபீல் ஆனது கிடையாதுன்னு சொல்லுவார். இந்த இடம் இவருக்குமே வந்து ஒரு கனவு இருந்திருக்குது, நான் வந்துட்டு ஒரு புக் ஷாப் ஓப்பன் பண்ணணும், அதுவுமே வந்து கேட்ஸை பற்றின புக்ஸாக இருக்கும். அடுத்து வந்து ஆல்சோ ஒரு சின்ன மெனு வச்சு ட்ரிங்க்ஸும் செல் பண்ணணும். ஸோ இதுதான் அவருடைய ட்ரீமாக இருந்திருக்கு அவர் ஆஃபீஸ் ஜாப் இருக்கும்போது. ஸோ இந்த புக் ஷாப் இவர் ஆரம்பிக்க முன்னாடி அவருக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து இந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நான் வந்து புக் ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் இவருக்குமே ஃபஸ்ட்டு வந்து தாட் இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து வெறும் புக் ஷாப் மட்டுமே ஆரம்பிச்சுட்டு நான் வேலையை விட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா என்னால் இப்போ இந்த புக் ஷாப் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியலை. ஏன்னா புக் ஷாப் மட்டும் ரன் பண்ணேன்னா அதோடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி, அதை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நான் அடுத்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன், அதில் வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து அந்த நீடு கிடையாது, எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஜாப் ஆஃபீஸ் ஜாப் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஜாப் அங்கே இருக்கிறனால இட் செக்யூர்ஸ் மீ எ பிளேஸ் இன் சொசைட்டி. ஸோ இஃப் யூ ஹாவ் அ பேரலல் கெரியர் யூ கேன் ஹாவ் 2 places வித் நெய்தர் எ சைட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் சொன்னதுமே இவருக்கு திரும்பவும் அந்த மைண்ட் வந்து அங்கே போகுது. ஹேவிங் எ ப்ரெசன்ஸ் இன் 2 fields அண்ட் ஃபங்க்ஷனிங் இன் போத் above ground and below ground. The image of the plant world is at the back of my mind as I ask. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் வந்து ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சது இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ வந்து உங்களுக்கு புக் ஷாப்லேருந்து வர ப்ராஃபிட்டுமே உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து வர ப்ராஃபிட்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அந்த புக் ஷாப் ஓனர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்ல கிடையாது, நெய்தர் இஸ் செகண்டரி டு அதர்னா அந்த மீனிங் கிடையாது. இந்த புக் ஷாப் ரன் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கிற மென்டல் அண்ட் எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து எனக்கு வந்து அந்த ஒர்க்குக்கு போகிறதுனால எனக்கு வந்து அது கண்டிப்பாக எமோஷனல் அண்ட் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அதில் கிடையாது. ஆனால் அந்த வேலையில் எனக்கு மானிட்டரி பெனிஃபிட் இருக்குது. ஸோ எனக்கு என்னால் அந்த வேலைக்கு போகிறதுனால தான் இந்த வேலையில் என்னால் பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுது அப்படின்னு இவர் ஆன்சர் சொல்லுவார். ஸோ இதை கேட்டதுமே வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. நம்ம லைஃப்லையுமே இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அதை நோக்கி நம்ம ஓடணும்னா ஸோ இதை பேரலாக ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்மளால ஸ்லோவாக பிஸ்னஸை ஆர் எனிதிங் வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து யாருக்குனாலும் இது ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இதை கண்டிப்பாக சொல்லணும்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். அடுத்து இவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து கடையும் பார்த்துக்கிட்டு அடுத்து வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் உங்களால் எப்பயுமே எங்கேயுமே வெளியவே போக முடியாது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், நானுமே முதல்ல வந்து அதை பற்றி யோசித்தேன், ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த புக் ஷாப் ரன் பண்ணுறதுனால என்னால் பல்வேறு மனிதர்களை சந்திக்க முடியுது, அவங்க கூட என்னால் நிறைய கான்வர்சேஷன் பண்ண முடியுது, அதில் கிடைக்கிற ஹாப்பினஸுமே வந்து எனக்கு வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் இந்த புக் ஷாப் ரன் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து என்னை பெருசாக வந்து டயர்ட் ஆக்குறது கிடையாது இந்த ரொட்டீன் வந்து அப்படின்னு அவர் ஆன்சர். அடுத்து இவர் சொல்லுவார், நம்ம கேட்க போயிருக்காருல நம்ம கதையோடைய ஹீரோ, அவர் வந்துட்டு ஐ டோன்ட் ஹாவ் எனி திங், not enough time, money or courage. I always think that one day I will do it, but I never do. I don't have what it takes to get started. நான் எப்பயுமே ஒன் டே அதை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேனே தவிர அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது, இப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்கு, என்கிட்ட பணமும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை, அண்ட் எனக்கு அதுக்கான தைரியமும் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இவர் சொல்லுவார். ஸோ அவர் என்ன பதில் சொல்லுவார்னா, உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறத
முடியாதுன்னு சொல்கிறத வந்துட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்கள், முடியாதுன்றத ஒரு கோலாக மாற்றுங்க அப்படின்றாரு. த மொமெண்ட் யூ சே டோன்ட் யூ ஆர் டன் ஃபார், எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஹாவ் டு டேர்ன் தட் டோன்ட் இன்டு எ கோல் அப்படின்றாரு. ஸோ உங்களால் முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் ஒரு கோலாக மாற்றி அதை அச்சீவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களால் முடியும் அது அப்படின்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்னால் வந்து பீப்புள் சரௌண்டடாக இருக்கிற பிளேஸில் என்னால் இருக்க முடியாது. ஸோ ஐ வாஸ் நெவர் குட் டாக்கிங் வித் பீப்புள் அண்ட் ஐ டென்ட் லைக் பீயிங் அரௌண்ட் பீப்புள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அந்த புக் ஷாப் ஓனர். இதை கேட்டோன்னே இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒரு புக் ஷாப் ரன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நிறைய பேரை சந்திக்க நேரிடும், அவங்க கூட அவங்களுக்கு புக் சஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும், அடுத்து அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்து தர வேண்டியது வரும். இது ஆல்மோஸ்ட் லைக் கஸ்டமர் சர்வீஸ் பிஸ்னஸ். இதில் பீப்புள் ஸ்கில்ஸுமே ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து எனக்கு வந்து பீப்புள் சரௌண்டட் பை பீப்புள் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிப்பார். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மொமெண்ட் வந்தது, அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக பீப்புள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்கணும், கேட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோலாக நானே செட் பண்ணி அதை நோக்கி நான் ஓட ஆரம்பித்தேன். அடுத்து அதுவே வந்துட்டு இப்போ என்னால் எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியலை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்ன சொல்லுவார்னா, எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கனெக்டட், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மேக்கிங் யுவர் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ண அது வந்து ஒரு நெட்வொர்க்காக மாதிரி இட் வில் பிரான்ச் அவுட் இன் நியூ டைரக்ஷன்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு சரியான நேரத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கனெக்ஷன் பண்ணுறதுக்கோ பீப்புளை மீட் பண்ணுறதுக்கு அவங்கள பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சரியான நேரத்தை தேடி போனோம்னா அந்த நேரம் எப்பயுமே வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இங்கே வந்து மூஞ்ச காட்டுங்க, அங்கே போங்க இங்கே வாங்க, ஸோ ஒரு கம்யூனிட்டிக்கு போங்க, இந்த உங்கள் ஸ்டார்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கான சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துக்கும் போங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய பேரை மீட் பண்ணுங்கள். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நெட்வொர்க் வரும். ஸோ அடிக்கடி நீங்கள் இப்படி போய் பீப்புள் மீட் பண்ண உங்களுக்கே வந்து அந்த வேர்ல்டு வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் சொல்கிறது வந்து நாளைக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகம். ஸோ மீட் நியூ பீப்புள், மேக் நியூ கனெக்ஷன்ஸ் அண்ட் பில்ட் அ நெட்வொர்க், தி வேர்ல்டு வில் கிவ் யூ வாட் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பார் இவர். அப்புறம் சொல்லுவார், டைமிங் வந்து ரொம்ப முக்கியம், அந்த சரியான நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இது வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ண மாதிரி நான் நினைக்க கிடையாது, இன்னும் வந்து நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னை சுற்றி இருக்குது, நான் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன்னா என்னுடைய ட்ரீம் முடிஞ்சதாக அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அப்போ இவர் நினைப்பார், இவ்வளோ பர்ஃபெக்ட் செட்டப்பில் இருந்துக்கிட்டே வந்துட்டு இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், இன்னும் வேறு ஏதோ பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஆம்பிஷியஸாக இருக்கார் அப்படின்னு இவர் யோசிப்பார். கடைசியாக இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார். ரியோ, லெட் மீ ஆஸ்க், ஒய் டு யூ வாண்ட் டு ஓப்பன் அன் ஆன்டிக் ஷாப்? நாட் ஜஸ்ட் டு பி சரௌண்டட் பை ஆன்டிக்ஸ், ஷியோர்லி. ஒய் ஓப்பன் எ ஷாப்? ஜஸ்ட் நீங்கள் ஆன்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றதை தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பழைய பொருட்கள் உங்களை எப்பயுமே சுற்றி இருக்கணும்னு நினச்சா அதுக்காண்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் கேட்பார். ஸோ இவர் அதை நினச்சிட்டு யோசித்து பார்ப்பாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக நான் எந்த பாதையில் போகணும்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இவர் நினைப்பார். திஸ் இஸ் த கொஸ்டின் தட் வில் லீட் மீ டு த பாத் ஐ ஆட் டு டேக் அண்ட் இன் ட்ரூத் ஐ ஆல்ரெடி நோ தி ஆன்சர். ஸோ நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுவார். அடுத்து இவர் இன்னொரு சஜஷனும் கொடுப்பாரு. டோன்ட் பிளான் டு ஓப்பன் எ ஷாப் பை யோர் செல்ஃப். ஒரு கடை ரன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நீங்களாக வந்து ரன் பண்ண முடியாது. எனக்கு வந்து உதவியாக என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க இருக்கிறனால தான் என்னால் வந்து நிம்மதியாக இந்த ரெண்டுமே ரன் பண்ண முடியுது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஒய்ஃப் வந்து அங்கே கவுண்டரில் உட்காந்துருப்பாங்க. அடுத்த நாள் வந்து இவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஒயின் வாங்கிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி வரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு சின்ன சண்டை அவங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இவர் அந்த ஒயின் வாங்கிட்டு போயிட்டு கிளாஸில் ஊற்றி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவர் சொல்லுவார், நான் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, அவங்களோட பேஷன் வந்து அந்த கிளாஸ் வந்து நிறைய ஜுவல்லரிலாம் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணி. ஸோ அதை நான் வந்து ஆன்லைன் ஷாப் ரன் பண்ணுறேன், அதில் வந்து இந்த மந்தில் என்னுடைய டார்கெட் சேல்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இவரும் ஹாப்பியாகி சியர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அப்போது வந்து அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதனால் வந்து அவங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுறதுல வந்து எதனால் அவங்களுக்கு வந்து ஆசை வந்ததுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஒரு சேயிங் இருக்குது, ஒரு ஹேண்ட்மேட் ஆப்ஜெக்ட் நம்ம பண்ணுறோன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதனுடைய ஃப்யூச்சர் ஓனர் யாருங்கிறது முடிவாக இருக்கும்
அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. ஸோ when I make a piece of jewelry, I think about the person who might wear or use it. நான் ஒரு ஜுவல்லரி பண்ணுறேன்னா அது யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அதை பற்றி நான் நினச்சிக்கிட்டே பண்ணுவேன். அவங்களுடைய ஃபேஸோ இல்லை அவங்களுடைய அவங்க எப்படி இருப்பாங்க, பார்க்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஒரு எனக்கு வந்து அதை ஃப்யூச்சரில் ஒருத்தவங்க யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க கூட எனக்கு ஒரு கனெக்ஷனே உருவான மாதிரி இருக்கும். நான் இந்த ஒரு என்னுடைய பேஷனை வந்து நான் இந்த ஜுவல்லரி மேக்கிங் பண்ணும்போது ஐ ஃபீல் எ கனெக்ஷன் வித் த unknown person who will own it. So when I'm working on a piece of sea glass and think about it passing through my hands on a long journey in time and space to the person it is meant to be with, well, that just makes me feel super happy. என்னோட கைகளால் இந்த ஒரு பொருளை பண்ணி நான் இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் அது ஒரு ஓனர்கிட்ட போய் சேரப்போகுது, அதை பற்றி நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதில் அப்படின்னு இவங்க இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதுமே வந்துட்டு இவருக்கும் அப்போ தான் வந்துட்டு ஒரு ரியலைசேஷன் கிடைக்குது. ஐ வாண்ட் டு டூ த சேம். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐ வாண்ட் டு பிரிங் பீப்புள் டுகெதர் வித் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மென்ட் டு மீட். ஸோ ஒருத்தவங்க வந்து இவர் கடையில் அந்த ஆன்டிக் ஷாப்பில் வந்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, ஸோ அந்த பொருளையும் அந்த மனுஷங்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியேட்டராக ஒரு பிரிட்ஜாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மென்ட் டு பி பாஸ்ட் ஆன் ஃபார் எவர், belonging to different people at different points in time. ஒரு ஃபேஸ் ஆஃப் டைமில் அந்த பொருளை ஓன் பண்ணவங்க வேற ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதே பொருளை இன்னொருத்தவங்க கை கொண்டு போய் சேர்க்கறதுமே வந்துட்டு அந்த ஒரு மீடியேட்டராக இருக்கிறது தான் என்னுடைய பர்பஸ்ன்னு நான் நினைக்கிறேன். டு ப்ரொவைட் எ ஸ்பேஸ் வேர் தே மைட் அக்கர். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ரீசன் ஐ வாண்ட் டு ஓப்பன் மை ஷாப் அப்படின்னு இவருக்கு அந்த ரியலைசேஷன் கிடைச்சிருது. இது வந்து இவர் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீனா அது அவங்களுடைய பேஷனை பற்றி எதனால் அவங்க அதை பண்ணணும்னு சொல்லும்போது இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து கடை ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கான பட்ஜெட்டு அதுக்கான பிளான் எல்லாமே இதுதான் சொல்லி அவருடைய ஒரு சீட் எக்ஸல் ஓப்பன் பண்ணி காட்டுவார். இவ்வளோ ஃபண்டிங் வேணும், இவ்வளோ பொருட்கள் வேணும், ஸோ இதெல்லாம் நான் பண்ண போகிறேன்னு சொன்னோமே அவங்களுக்கு வந்து பெரிய ஷாக் ஆகிடும். அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நீ வந்து கண்டிப்பாக இதை பண்ணணும்னு சொல்லி உடனே வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இதை சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஐ நீட் யுவர் சப்போர்ட், நம்ம எப்படி இதை வந்து கேட்கறது, நீயும் இதை சேர்ந்து பண்ணாதான் என்னால் இதை பண்ண முடியும்னு நம்ம சொல்லணுமே அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. நமக்கு அது கிடைக்குமா, ஒத்துப்பாங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, ரியோ லெட்ஸ் கெட் மேரிட், வி ஷுட் ஸ்டார்ட் திஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிம்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம உடனே இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு நம்பவே முடியாது. நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து அவங்கள விட நம்ம ஒரு 10 வயசு கூடங்கிறதுனால எப்பயுமே நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பீடு செஞ்சுட்டோம். ஸோ ஆனால் அவங்க வந்து மைண்ட் செட்டில் நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, நம்மளோட ரொம்பவுமே வந்து மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்றது இவருக்கு அப்போ புரியும். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு, இவர் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதுமே ஸ்பீச்லெஸ் ஆகிடுவார். அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. வாட் இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட் அண்ட் த ஷாப் ஃபெயில்ஸ். நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம இந்த கடை ஆரம்பிக்கிறோம், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இஸ் இட் நாட் அலவுட் டு ஃபெயில் அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அது வந்து கடை ஓகே நம்ம ஆரம்பிக்கிறோம், அது வந்து இதாகிடுச்சுன்னா நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அதனால இப்போ நமக்கு என்ன ஆக போகுது, அதனால வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வேற ஒரு வேலையில் தான் இருக்கோம், நமக்கு வந்து இது சைடில் தான் ஆரம்பிக்கிறோம், ஸோ இதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுப்போம், அது இல்லைன்னா அது அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லிட்டு நம்ம சேர்ந்து இதை பண்ணலான்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ யூஸ் ஃபார் ஸ்டூபிட் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா வந்து நம்மளுடைய ஈகோனால, நம்மளுடைய கௌரவத்தினால நம்மளுடைய பேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சப்போஸ் அது வந்து ஃப்யூச்சரில் அது ஏதோ தவறுதலாக போனாலுமே அதனால வந்து எனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அடுத்து இவங்க சொல்லுவாங்க, நம்ம க்ரௌட் ஃபண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசாக இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்மளை யாருக்குமே தெரியாது நமக்கு எப்படி க்ரௌட் ஃபண்டிங்லாம் கிடைக்கும் அப்படின்னு இவர் கேட்பாரு. அதுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, ஹவு டு யூ திங்க் த வேர்ல்டு கோஸ் அரவுண்ட். இந்த உலகம் எதை நம்பி ஓடுது, எதை வச்சு ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவர் சொல்லுவார், யோசிச்சுட்டு லவ் ஐ கெஸ் அப்படிம்பாரு. லவ் தான் நினைக்கிறேன் அப்படிம்பாரு. அதை கேட்டுட்டு அவங்க சிரிச்சுட்டு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் நினைக்கிறது வந்து நம்பிக்கை தான் இந்த உலகத்தை வந்து ஓட வைக்குது.
ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க மேலே இருக்க மியூச்சுவல் ட்ரஸ்ட் மட்டும்தான் காரணம். நம்ம ஒரு கடையில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் சரி, பேங்க்கில் போய் லோன் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் போட்டாலும் சரி, ஆல் தட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் ட்ரஸ்ட் ஆன் போத் சைட்ஸ். நம்பிக்கை தான் இந்த உலகத்தையே ஓட வைக்குது. ஸோ க்ரௌட் ஃபண்டிங்குமே வந்து பாசிபிள் தான். சில மனிதர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக, உங்களுடைய பேஷனை நோக்கி நீங்கள் ஓடும்போது அதில் ஒரு பாட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுற சில பேர் இருப்பாங்க. அவங்க மூலமாக வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் கடை ஓப்பன் பண்ணோன்னா அவங்களுமே வந்து நமக்கு விசிட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவங்களுடைய பெஸ்ட் விஷஸ் கொடுக்கும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக இவர் யோசிச்சு பார்ப்பாரு, நம்ம எவ்வளோ வந்து ரொம்ப லோவாக திங்க் பண்ணியிருக்கோம் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏஜ் நம்ம வந்து அவங்கள வந்து பெருசாக வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி தானே நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து மனசளவுலையும் தாட் லெவல்லையுமே ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க நம்மளோட அப்படின்னு ஒரு தோணும். ஸோ இதை பற்றி பேசும்போதே இவருக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட் ஆகி நம்ம வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு வித் ஹீனா அவரோட கூட இருந்துக்கிட்டு அவங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு சி கிளாஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இவருடைய ஓன் ஆன்டிக் ஷாப் பிஸ்னஸும் ரன் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரீமுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி இவர் திங்க் பண்ணி பார்ப்பாரு. அதை நினச்சதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இவருக்கு. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவரோட ஆர்ம்ஸை பிடிச்சிக்கிட்டு தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சி, சூஸிங் டு டூ சம்திங் பிகாஸ் இட் எக்ஸைட்ஸ் யூ இஸ் த பெஸ்ட் ரீசன் ஆஃப் ஆல், ஐ ஜஸ்ட் நோ இட். நம்ம ஒன்று பண்ணணும் இந்த வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்போம். அது வந்து நம்மளை கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுக்கோன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் தெரிஞ்சாலுமே அது ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு சை ஆகிட்டு பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த ட்ரீம் வந்து நமக்கு க்ளோஸராக நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு உள்ளேருந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல, அந்த மொமெண்ட்டை வந்து இந்த இடத்துல நல்லாவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கில். ஸோ அதை சொல்லிவிட்டு இவர் வந்து அந்த சைடில் திரும்பி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமில் ஷெல்ஃபை பார்ப்பாரு. அந்த ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சுருப்பாங்க, அது உள்ள ஒரு சின்ன ரெட் கலரில் உடஞ்ச சீ கிளாஸ் இருக்கும். அது இவர் அந்த ஃபஸ்ட் டைம் உங்களை அந்த கடற்கரையில் மீட் பண்ணப்போ இவர் தேடி கொடுத்த அந்த கண்ணாடி துகள். ஸோ அதை அவங்க சேஃபாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க ரூமில் செல்ஃபில். ஸோ அதை பார்த்ததுமே இவருக்கு வந்து ஒரு புதிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் ஆல் ஆஃப் அ சடன், இட் வில் பி ஆல் ரைட், ஐ கேன் டூ இட் அப்படின்னு இவருக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். அடுத்த நாள் வந்துட்டு இவர் ஆஃபீஸ் போயிட்டு என்ன நினைப்பாருன்னா, இனிமேல் நம்மளோட டைமை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், தேவையில்லாமல் ஓவர் டைம் பார்க்கக்கூடாது. ஒரு சீட் எடுத்துகிட்டு போய் இவரோட பாஸ்ட்டை கொடுப்பாரு. இத்தனை நாள் அவர் வந்து எதெல்லாம் டவுட் கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தாரோ ஸோ அதெல்லாமே அவர் வந்து டைப் பண்ணி எடுத்து இதுக்கு இதுதான் பண்ணணும், இதுக்கு இதுதான் பண்ணணும்னு அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அதை பார்த்துட்டு அவர் பாஸுமே ஹாப்பி ஆகிடுவார். என்ன சொல்லுவார்னா, இதனால நம்ம 2 பேருமே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் போகலாம் இன்னைக்கு அப்படின்னு அவர் பாஸ் கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், நோ, இன்னைக்கு நான் வந்து சரியான நேரத்துக்கு நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு வந்து அவருடைய பிளான் என்னன்னா, கிளம்பி போய் ஒரு ஏஜென்ட்டை மீட் பண்ணி அவருடைய ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் பார்க்குறது, இன்டீரியர்ஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் அவர் அன்னைக்கான பிளான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த புக்கு முடிகிறப்போ என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, together we are setting ourselves in motion, pulling on the invisible threads of our connections. There are so many things to do, but I won't make the excuse that I have no time anymore. Instead, I will think about what I can do with the time I have. One day is going to become tomorrow. இனிமேல் வந்துட்டு நான் வந்து நானும் ஹீனா என் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து we are going to set ourselves in motion. நாங்கள் வந்து எங்களுடைய ட்ரீமை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில நூல்களை பிடிச்சி இழுத்து நமக்கு தெரிஞ்ச மனிதர்களை வச்சு அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்க டைமை வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்றது மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். ஒரு நாளுங்கிறது வந்து நாளைக்கா மாறப்போகுது அப்படின்னு இவர் வந்து அந்த பாசிட்டிவ் நோட்டோட இந்த புக்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி டச்சிங் ஸ்டோரி இன் திஸ் ஹோல் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் த லைப்ரரி. இந்த புக்கில் இது ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி தான். இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஐ திங்க் திஸ் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல். நம்ம எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், நமக்கு ஒரு விஷயத்தை பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் அதை பண்ணாமல் ரொம்ப ஷையாக ஹெசிடேட் பண்ணிட்டு பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்கான நேரம் வந்து இட் இஸ் நவ் ஆர் நெவர் தான். இப்போ தான் அதுக்கான சரியான நேரம். அது என்னைக்கோ ஒரு நாள் வருங்கிறது வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் இட் நவ், இட் இஸ் நாட் இன் த ஃபியூச்சர். ஸோ இந்த மெசேஜ் தான் வந்துட்டு இந்த புக் படிச்சதுலேருந்து எனக்கு கிடைச்ச அவுட்கம். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு தாட்டோட நம்ம லைஃப்பை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் சித்தூஸ் புக் கஃபே.
இந்த வகையான புக் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ஃபர்ட் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து சில புத்தகங்கள் படித்தா மனசுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக ஒரு ஸ்லோவாக டைம் எப்படி பாஸ் ஆகுது அந்த ஒரு ஃபீலோட லைஃப்பை வந்து ஸ்மால் திங்ஸில் எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீச் பண்ணக்கூடிய புத்தகங்கள் இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து ஜாப்பனீஸ் ரைட்டிங் வந்து நிறையவே இருக்குது. நான் நிறைய புக்ஸ் அது மாதிரி படிச்சிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next time in my future video. Until then, it's bye from Sidhu's Book Cafe. Thanks for watching. Like and subscribe to our channel.